வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த ஜென்னிஃபர் தனியார் வங்கி ஊழியரான இவர் பொங்கல் தொடர் விடுமுறை ஒட்டி கடந்த 14ஆம் தேதி தனது தங்கையுடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். இதனிடையே மறுநாள் 15ஆம் தேதி புதுச்சேரி கடற்கரை முழுவதையும் சுற்றி பார்த்த பிறகு கடற்கரை அருகே உள்ள புஸ்ஸி வீதி பகுதியில் உள்ள தனியார் விடுதி அருகே புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு அருகில் சுற்றுலா வந்த சிலரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் அருகில் புகைப்படம் எடுத்த நபர் ஒருவரை புகைப்படம் எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டதற்கு இணங்க ஜென்னிஃபர் மற்றும் அவரது தங்கையை அந்த நபர் புகைப்படம் எடுத்துக் கொடுத்துள்ளார். அப்பொழுது அந்த டிப்டாப் நபர் தன்னை புகைப்படம் எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டதால் ஜென்னிஃபர் தான் கொண்டு வந்த கைப்பையை புகைப்படம் எடுப்பதற்காக அருகிலிருந்த மேஜையின் மீது வைத்தவர் புகைப்படம் எடுத்துவிட்டு அதனை மறந்து சில அடி தூரம் சென்ற நிலையில் இதனை கண்ட டிப்டாப் நபர் அந்த கைப்பையை எடுத்துக்கொண்டு யாரேனும் பார்க்கிறார்களா என நோட்டமிட்டபடி அங்கிருந்து தனது நண்பர்களுடன் புறப்பட்டு செல்கின்றார். அதில் ரூபாய் 75,000 மதிப்பிலான விலை உயர்ந்த ஐபோன் மற்றும் 28,000 மதிப்பிலான உயர் ரக கண் கண்ணாடி மற்றும் 7,000 ரொக்க பணம், 5,000 மதிப்பிலான பவர் பேங்க் உள்ளிட்ட ரூபாய் 1,20,000 மதிப்பிலான பொருட்கள் இருந்த நிலையில் இதுகுறித்து ஜென்னிஃபர் பெரிய கடை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு கைப்பையை திருடி சென்ற டிப்டாப் ஆசாமியை தேடி வந்தனர். இதனிடையே கைப்பையை திருடி சென்றது ராஜஸ்தானை சேர்ந்த நபர் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்த நிலையில் தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் லாஸ்பேட்டை தொகுதியில் சலவையாளர் நகரில் 2 கோடி ரூபாய் செலவில் 25 புதிய துணி சேமிப்பு அறைகள், 5 பழைய துணி சேமிப்பு அறைகள், 1614 சதுர அடி பரப்பளவில் புதிய துணிகள் உணர்த்தும் கூடம், 81 துணி உலர்த்தும் கம்பங்கள், முழுமையான புதைவடை மின்சார வசதி மற்றும் உள்பாதைகள் என அதிநவீன முறைப்படி கட்டி முடிக்கப்பட்டது. இதனை சலவையாளர்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சலவைத்துறையை திறந்து வைத்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த ஆட்சியில் முதியோர் பென்ஷன் 5 ரூபாய் கூட உயர்த்தி வழங்க முடியவில்லை. ஆனால் என்ஆர் காங்கிரஸ் அரசு அமைந்தவுடன் 500 ரூபாய் பென்ஷன் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. இந்த அரசானது மத்திய அரசு உதவியோடு பல்வேறு திட்ட பணிகளையும் செய்து வருவதாக குறிப்பிட்டார். மேலும் அடுத்த மாதம் இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வரும்பொழுது பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விழாவில் சபாநாயகர் செல்வம், ராஜ்யசபா உறுப்பினர் செல்வ கணபதி எம்பி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். விண்ணப்பங்கள் புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வயதானவர்களுக்கு இன்னும் ஒரு 4,000 இருக்கு. அது இப்போ கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு வாரம் 10 நாள் அது கொடுக்கறதுக்கு எங்களுடைய எண்ணம். அவங்க 2,000 வாங்குறாங்க, நான் மட்டும் 1000 கொடுக்குறேன். அப்படி அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதனால் இப்போ 2,500 ஆக்கியிருக்கோம். அடுத்த மாதம் 10ஆம் தேதி அவங்களுக்கு கிடைச்சிடும். இந்த உயர்த்தப்பட்ட 500 ரூபா அடுத்த மாதம் 7ஆம் தேதி கொடுப்போம். அந்த 2,500 அவங்களுக்கு 10ஆம் தேதி கொடுக்க போகிறோம். ஏன் தனியாரில் போய் படிக்க வைக்கிறீங்க, படிக்க வச்சா என்ன அப்படின்னு நான் கேட்பேன். கேள்வி, வாத்தியாரில் எப்படி படிக்க சொல்கிறேன், அங்கே போய் படிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அது பெரிய குறை. இன்னைக்கு 2 தடவை பிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப ஆசிரியர், ஆரம்ப பள்ளி ஆசிரியர், பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க பிஎஸ்டி. முதல்ல ஒரு தடவை போட்டோம். இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் 190 ஆசிரியர் நியமிக்க போகிறாங்க. புதுசாக கொடுக்க போகிறோம், பணியான கொடுக்க போகிறோம். எல்டிசி விடிசின்னு ஒரு 400 பேர் அடுத்த மாதம் எடுக்க போகிறோம். ஏறக்குறைய ஒரு 900-1000 பேருக்கு அந்த எல்டிசி விடிசி அசிஸ்டன்ட் எடுத்துருக்கோம். அந்த 3 பதவி எடுத்திருக்கோம். இது மாதிரி 4,000 இளைஞர்களுக்கு இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அரசு நிரந்தர வேலை கொடுத்துருக்கோம். நிரந்தர வேலை. இப்போ அங்கன்வாடி ஊழியர் கேட்டிருக்கோம். அங்கன்வாடி எடுக்க போகிறோம். ஒரு 500 அங்கன்வாடி ஊழியர்கள் மேலே எடுக்க போகிறோம். இப்போது விண்ணப்பம் கேட்டுட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கு. அதுவும் எடுக்க போகிறோம். ஏறக்குறைய சுமார் 10,000 பேர் அது மாதிரி போயிருப்பாங்க. மொத்தத்தை நாங்கள் சொன்ன மாதிரி 10,000 பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னோம். அதில் அரசில் நிறைய கொடுத்துருக்கோம். தனியார் மூலமாக வேலைகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற படித்த இளைஞர்களுக்கு ஒரு புதிய தொழில்பேட்டையை உருவாக்க போகிறோம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்காக சேதராப்பட்டில் முன்பு நான் முதலமைச்சராக இருக்கும்பொழுது
சிறப்பு பொருளாதார மண்டலம் சொல்லுவாங்க. அதன் மூலமாக மத்திய அரசு உதவியோடு ஒரு தொழிற்சாலை உருவாக்குவதற்கு, தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கு சேரப்பட்டு எடுத்தேன். 750 ஏக்கர் நிலம் எடுத்தணும். அது அப்படியே இருந்தது. மத்திய அரசுக்கு அனுப்பிச்சாங்க, ஏன் எங்கிட்ட அனுப்பிச்சாங்க, திருப்பி அனுப்பிச்சாங்க. இப்போ தான் அது ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு விரைவிலேயே அடிக்கல் நாட்ட இருக்கணும். தொழிற்பேட்டைக்கான பணிகள் தொடங்குவதற்கு சேதாப்பட்டில் அடிக்கல் நாட்டப்பட இருக்கின்றது. அதன் மூலமாக பல தொழிற்சாலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பல படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படுகின்ற பெரிய வாய்ப்பு அங்கே உண்டு. இந்த அரசானது மத்திய அரசின் உதவியோடு பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. எல்லா பிரிவு மக்களுக்குரிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. மீனவ சமுதாய மக்களுக்கு 123 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு நிதி ஒதுக்கி செலவிட்டு மேம்படுத்துகின்ற பணியை செய்து ஒரே அரசு இந்த அரசு தான். நிறைய பேர் வருவாங்க, சொல்லுவாங்க. உப்பளம் தொகுதியில் பிரபலமான 2 அம்மன் கோவில்களில் பிரம்மாண்ட கும்பாபிஷேகம். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பங்கேற்பு. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட திப்பு சாஹிப் வீதி சின்னமணிகூண்டு பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்திலும் வம்பாக்கீரப்பாளையத்தில் அருள்மிகு ஸ்ரீ வடிமாரியம்மன் ஆலயத்திலும் இன்று கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கோயில் பஞ்சாயத்து மற்றும் ஊர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அருள் பெற்றார். இந்த நிகழ்ச்சியில் திப்பு சாஹிப் வீதி சின்னமணிகூண்டு பகுதி பொதுமக்கள், வம்பாக்கீரப்பாளையம் பொதுமக்கள், பஞ்சாயத்தார்கள், திமுக பிரமுகர் தணிகாச்சலம், பொருளாளர் மாறன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் கோபி, ராகேஷ், ரஹ்மான் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியம் பெரியப்பட்டு பஞ்சாயத்தில் பெரியப்பட்டு, பெரியாண்டச்சி, குமாரப்பேட்டை சாலைகளில் மின் கம்பங்கள் வெறும் காட்சி பொருளாக காட்சியளிக்கிறது. இரவு நேரங்களில் மின் விளக்கு எரியாததால் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் அவ்வழியே விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் செல்வதற்கு அச்சப்படுகின்றனர். மேலும் இப்பகுதிகளில் சமூக விரோத செயல்களும் நடைபெறாமல் தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.